ஹாய், இந்த வீடியோவில் இன்சைட் பார் பேட்டர்ன் அப்படின்றத பற்றி பார்ப்போம். நார்மலாக இன்சைட் பார் பேட்டர்ன்றது வேறு, நான் சொல்ல வர்றது வேறு. இது வந்து நானே கண்டுபிடிச்சது. இது எப்படின்னா, எல்லா இடத்தையும் வர்ற இன்சைட் பார்லாம் கிடையாது. அதேமாரி ஃபஸ்ட்டு இன்சைட் பார் நான் சொல்கிறேன். இன்சைட் பார்னால் இது ஒரு இன்சைட் பார். இந்த ப்ரீவியஸ் பாருடைய ஹை லோவுக்கு கரண்ட் பாருடைய ஹை லோ உள்ளே வந்ததுன்னா அதுக்கு பேர் இன்சைட் பார்னு பேர். ரெண்டு பக்கமும் ப்ரீவியஸ் பார் எந்த பக்கமுமே பிரேக் பண்ணியிருக்காது. ஸோ இது ஒரு இன்சைட் பார். இப்போ வந்து இதில் எப்படி என்ட்ரி கொடுக்கணுன்னா, எல்லா இடத்தையும் வர இன்சைட் பாரை பற்றி நான் சொல்லவே இல்லை. இந்த சென்டர் ஆவரேஜில் டச் பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்சைட் பாரை பற்றி தான் சொல்ல வரேன். இந்த சென்டர் ஆவரேஜை டச் பண்ணி ஒரு இன்சைட் பார் ஃபார்ம் ஆச்சுன்னா எந்த பக்கம் பிரேக் பண்ணாலும் அதே பக்கம் தான் என்ட்ரி. இப்போ இதில் டாப் சைடு பிரேக் ஆகிருக்கு, அதனால் டாப் சைட் என்ட்ரி கொடுக்குறோம். ஸ்டாப் லாஸு ஏதோ ஒரு மெத்தடில் போட்டுக்கிறோம். இது வந்து சக்ஸஸ் ரேட்டு பார்த்திங்கன்னா அரௌண்டு 60-70% இருக்கும். அதேமாரி இண்டிகேட்டர்ஸை வச்சு ஃபில்டர் பண்ணணும். இப்போ ஆர்எஸ்ஐ இத்தனை இருக்கணும் அப்படின்னு வச்சு ஃபில்டர் பண்ணணும். நான் வேறு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இன்சைட் பார் ஆவரேஜில் டச் ஆகிருக்கு, எந்த பக்கம் பிரேக் பண்ணதோ அதே சைடு தான் என்ட்ரி, இது சக்ஸஸ் ஆகிருக்கு. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இன்சைட் பார் ஆவரேஜில் டச் ஆகிருக்கு, எந்த பக்கம் பிரேக் ஆகிருக்கோ அந்த பக்கம் ட்ரேட் சக்ஸஸ் ஆகிருக்கு. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இன்சைட் பாரு ஆவரேஜில் டச் ஆகிருக்கு, எந்த பக்கம் பிரேக் ஆகிருக்கோ அந்த பக்கம் சக்ஸஸ் ஆகிருக்கு. இந்த எக்ஸாம்பிள்லேயும் இன்சைட் பார் ஆவரேஜில் டச் ஆகிருக்கு, எந்த பக்கம் பிரேக் ஆகிருக்கோ அந்த பக்கம் சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ இதுமாதிரி நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இதுமாதிரி நீங்களாவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது கரெக்டாக ஆவரேஜில் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கணும்லாம் அர்த்தம் கிடையாது. கொஞ்சம் எட்டையும் தள்ளி இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஆவரேஜுக்கு மேலே இருந்தால் பையா, ஆவரேஜுக்கு கீழே இருந்தால் பையா செல்லா அப்படின்றத கொஞ்சம் யோசிக்கணும். இதை வச்சுட்டு கொஞ்சம் மற்ற இண்டிகேட்டர் வச்சு ஃபில்டர்லாம் பண்ணிங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியாக உருவாக்க முடியும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. தேங்க்யூ.